வணக்கங்க. என் பேர் சிவா பிள்ளை. பூண்டலடியான் கோத்திரம். நான் அமெரிக்காவில் 25 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க்கும் இதோட நான் கொடுக்க போகிறேன். அதையும் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கிடைக்கும். எங்கள் பாட்டா பேர் நடராஜ பிள்ளை. மதுரை பண்ண அப்படின்னு சொன்னால் சில பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு காட்ஃபாதர் மதுரையில். இது இந்த வீடியோ எதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, மெயினாகவே வீரகுமார் மாமாவுக்கும் செல்வராஜ் மாமாவுக்கும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். அமெரிக்காவில் நாங்கள் எப்படி பண்ணுறோம், என்ன ஏது இது வரைக்கும் யார் யார் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே என்னோடய இன்ட்ரெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மொதல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோன்னா, 4 ஸ்டேட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மொதல் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை ஒரு டீட்டெயிலாக விஷுவலாக கொடுக்கறதுக்கு தான் நான் போட்டேன். எனக்கு பின்னாடி டிவியில் இது போட்டிருக்கேன் நான். மேப், நம்ம யூஎஸ் மேப் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இருக்குது. இதில் இந்த ரெட் கலரில் தெரிகிறது எல்லாமே ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், ஈஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் 4 விதமான டைம் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், அப்புறம் மவுண்டன் அண்ட் சென்ட்ரல் டைம். 4 டைம் ஜோன். அதாவது உங்களுக்கு அங்கே 4:30 மணின்னா எங்களுக்கு காலையில் 7 மணி. இது இந்த ரெட் கலரில் இருக்கிறது. இந்த ரெட் கலரில் தான் நான் வெர்ஜீனியாவில் இருக்கேன். இங்கே இருக்க வெர்ஜீனியாவில் இது 22 ஸ்டேட் இருக்குது. மொத்தம் அமெரிக்காவில் இருக்கிறது 50 ஸ்டேட். ஆனால் வெர்ஜீனியாவில் இருக்கிறது 22 ஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த 22 ஸ்டேட்டில் நாங்கள் ஜனவரி 8ஆம் தேதி அந்த மொதல் வீடியோ அனுப்பிச்சி விட்டேன். அதிலிருந்து பண்ண முயற்சியில் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ ஃப்ளோரிடாவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஜார்ஜியா, சவுத் கேரளானா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. மாதம் 2வது சாட்டர்டே நாங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி போடுறோம். இந்த ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி நாங்கள் போட்டு பேசிகிட்டு இருக்கோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு பக்கத்து இருக்கிறவங்க எல்லாரையுமே கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது. திருப்பி நான் மொதல் ரெஃபரன்ஸ்க்கு தான் போகிறேன், மொதல் வீடியோவுக்கு. அதை தயவுசெய்து பாருங்கள். இப்போ பார்க்கலனாலும் அதை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருந்தேன்னு. ஸோ இப்போ இந்த ஃப்ளோரிடா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ளோரிடா சுற்றி பண்ணுவாங்க அவங்க ஃப்ளோரிடாக்குள்ளே இருக்கிறவங்கள. அப்புறம் இது ஒரு கிளஸ்டர், அதாவது ஒரு கூட்டமைப்பாக வச்சுருக்கிறோம். இப்போ இதில் ஒரு 5 வரைக்கும், 5 இல்லைன்னா 4 வரைக்கும் பண்ணலாம். இப்போதைக்கு 4ன்னு வச்சுருக்கோம், பட் 5 கூட ஆகலாம். இது என்னென்னா, இந்த நியூயார்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூயார்க் மேலே இருக்குது. அங்கே நியூயார்க்கில் இருக்கிறதுல ஏற்கனவே ஸ்ரீ அண்ணா கோஆர்டினேட் பண்ணி, குமுதினி அண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணி ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. இந்த 6 மாதத்துக்குள்ளே அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஜூலை 13th இங்கே ஒஹாயோ, மிஷிகன், இவங்களெல்லாம் பென்சில்வேனியா, இவங்களெல்லாம் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அது ஒரு 10-15 ஃபேமிலி. இப்போ தான் ஜூலை 13ஆம் தேதி நடந்தது. நானும் அங்கேருந்து ஃப்ளை பண்ணி போயிட்டு வந்தேன். அதை சிவா, சுகன்யா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் அவங்க அண்ணன் கார்த்திக் பாஸ்டன்லேருந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கும் நான் போயிட்டு வந்திருந்தேன். அதோட வீடியோஸும் இப்போ எங்கள் இதுக்குள்ளே குரூப்பில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட கேதரிங், ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணது எல்லாமே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ அடுத்து வெர்ஜீனியாவில் நாங்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி வச்சுருக்கிறோம். இப்போ ஜார்ஜியாவில் இன்னொரு கிளஸ்டர், இந்த பக்கத்து ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வீடியோ நான் எதனால் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன்னா, மாமா, இந்தியாவுக்கு வர்றப்போ மெயினாக 3 விஷயம் எங்களுக்கு பேசணும் அப்படின்னு தோணுது. இங்கே நான் சிவதர்ஷனோடையும் மொதல் வீடியோவில் அவரை பற்றி நான் சொன்னேன். அவர் ஒருத்தர் தான் ரொம்ப வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு 5-6 வருஷமாக பண்ணுறாரு. நான் வெறும் 6 மாதமாக தான் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு தேடல். இப்போ நிறைய பேர்கிட்ட பேச எல்லாருக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எங்களோட தாட் என்னன்னா, இந்த ரெட் ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 பிரித்தாலும் நடுவில் வெர்ஜீனியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ட்ரைவ் பண்ணி வர்றது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வெர்ஜீனியாவில் ஒரு கேதரிங் அடுத்த வருஷம் பண்ணணும்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த 4 கிளஸ்டர் கேதர் பண்ணுறது ஒரு 15 ஃபேமிலியோ 20 ஃபேமிலியோ ஒவ்வொரு கிளஸ்டர்லையும் கேதர் பண்ணால் அடுத்த வருஷத்துக்கு ஒரு 100 ஃபேமிலி இருப்பாங்க. நம்ம கேதர் பண்ணி பண்ணுறதுக்கு 100 ஃபேமிலி ஈஸியாக ஆகிடுவாங்க. அதுக்கு தான் உங்களை நான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதை இன்வைட் பண்ணி அங்கேருந்து வந்தால் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க இடைவெளியை கம்மி பண்ணலாம். இது மெயினாக 3 ஐட்டம் பண்ணணும். ஒன்று மேட்ரிமோனி, பொண்ணு கொடுக்க பொண்ணு வாங்க, அது பண்ணணும். அதுக்கு சென்ட்ரலைஸாக டேட்டாபேஸ் ஏதாவது இருக்கா, ஏற்கனவே தலைச்சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதிலிருந்து என்ன உள்வாங்கி பண்ணலாம், நாங்கள் எல்லாம் புதுசாக என்ன பண்ணலாம்,
கம்பைன் பண்ணி எப்படி பண்ணலாம் அது. ரெண்டாவது வந்து ஆன்செஸ்டர். இப்போ ஸ்ரீ அண்ணெல்லாம் வந்து ஜீனின்னு ஒரு வெப்சைட்டில் பாட்டா பேர், அப்பா பேர், பையன் பேர், கோத்திரத்தை போட்டால் ஃபேமிலி ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த குலதெய்வ பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் கோத்திர பூஜைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி பண்ணலாம், இதுக்கான முறைகள் என்ன, பைலாஸ் என்ன அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட மெயினாக பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், மொதல் வீடியோ லிங்க்கும் நான் அனுப்பிச்சிட்றேன், அதையும் பாருங்கள். நான் இந்தியாவுக்கு வர்றப்போ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அடுத்த மீட்டிங்கில் வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான கமிட்டிலாம் போட்டு பண்ணணுங்கிறது தான் அபிப்பிராயம். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அது என்னான்னு ஒரு ஒப்புதல் வாங்கி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான். இந்த 27ஆம் தேதி நான் வர்றேன். உங்களை எல்லாரையும் நாங்கள் சந்திப்போம்னு நினைக்கிறேன். வணக்கம் மாமா.